தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மயிலம் சாலையில் சேதராப்பட்டு காவல் நிலைய போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக பைக்கில் கட்டப்பையுடன் அதிவேகமாக வந்த 2 பேர் போலீசாரை கண்டதுடன் தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி மடக்கி பிடித்த போலீசார் பைக்கில் இருந்த கட்டப்பையை சோதனை செய்தனர். அதில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் பூத்துறையைச் சேர்ந்த 27 வயதுடைய பாரத், ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த 27 வயதுடைய அமீர்கான் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தமிழகத்திலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்கள், பைக், 2 மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பாரத் இனிமேல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட மாட்டேன் என பேசும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன் பிறகு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 8 பேர் மோசடி கும்பலிடம் 15,93,000 ரூபாயை இழந்துள்ளனர். மூலக்குளத்தைச் சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 11,12,477 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதற்கு பிறகு அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது எடுக்க முடியவில்லை. இதேபோல் பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த பெண் ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அப்பெண் தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெலிவரி பார்ட்னர் பேசுவதாக கூறி முன்பணம் செலுத்தும்படி கேட்டுள்ளார். இதனையடுத்து அந்த பெண் மர்ம நபருக்கு 1,97,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருள் எதுவும் வரவில்லை. லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 1,15,000, கோரிமேட்டைச் சேர்ந்தவர் 37,800, கொத்தபுரி நத்தத்தைச் சேர்ந்தவர் 61,000, ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் 34,600 ரூபாய், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் 15,683 ரூபாய், ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் 20,900 என 8 பேர் 15,93,860 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து பொது ஏலம் விட உழவர்கரை நகராட்சி முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க அந்த கால்நடைகளை பிடித்து கோசாலை அல்லது கால்நடை பட்டிகளில் அடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 7ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் செயல்படுத்தும் வகையில் பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலை, போலீஸ், போக்குவரத்து மற்றும் கால்நடைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து கலந்தாய்வு கூட்டம் கடந்த 28ஆம் தேதி நடந்தது. முதல் கட்டமாக நெடுஞ்சாலைகளில் மாடுகள் காணப்படும் இடங்களில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ரோந்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்க உழவர்கரை நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்த குழுக்கள் அமைத்து வரும் வாரங்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அவ்வாறு பிடிக்கப்படும் மாடுகளை உரிமையாளர்களுக்கு திருப்பித் தராமல் கோசாலைகள், கால்நடை பட்டியில் அடைத்து பின் பொது ஏலம் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே கால்நடைகளை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை தங்களுக்கு சொந்தமான இடங்களிலேயே பாதுகாப்பாக வளர்க்குமாறு எச்சரிக்கப்படுகிறது. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பேரிடர் கால புயல் கனமழை நிவாரணம் அளிக்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே முதலமைச்சர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பத்தினர்களுக்கு 10,000 ரூபாயும், மஞ்சள் நிற கார்டு வைத்துள்ள குடும்பத்தினர்களுக்கு 5,000 ரூபாயும் மழைக்கால நிவாரணமாக உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் மீனவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவியளித்தல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 4,500 ரூபாயையும் பெய்து வரும் பெருமழையை கருத்தில் கொண்டு மீனவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்றார். மழையால் பாதிக்கப்பட்ட திடீர் நகர் பகுதியை எம்எல்ஏ நேரு மற்றும் கலெக்டர் குலோத்துங்கன் பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக மழை பெய்து வருகிறது. இதனால் உருளையன்பேட்டை தொகுதி உப்பனாறு வாய்க்கால் ஒட்டியுள்ள திடீர் நகர் பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டு சுகாதாரமற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனையடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட திடீர் நகர் பகுதியை நேரு எம்எல்ஏ மற்றும் கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று ஆய்வு செய்தனர்.
அப்போது மக்கள் தங்களுக்கு மாற்று இடமாக அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் லாம்பட் சரவணன் நகரில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் உறுதியளித்தார். தாசில்தார் பிரித்திவி, இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஆறுதல் கூறி உணவு வழங்கினார். புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து லாம்பட் சரவணன் நகர், வயல்வெளி, பாவாணர் நகர், ஜே நகர், புதுநகர், பிச்சவீரன்பேட், தக்கக்குட்டை, மேரி உழவர்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் முனைவர் லாவண்யா கொட்டும் மழையிலும் தனது கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து சுட சுட பிரியாணி சமைத்து வழங்கினார். உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர். திருப்புவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு உணவு வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சகஜ நிலையை தொலைத்து வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் திருப்புவனை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சன்னியாசி குப்பம், களித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு, நல்லூர் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு கொட்டும் மழையில் சென்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதகடிப்பட்டு ஆனந்தன், நல்லூர் கோதண்டம், குச்சிப்பாளையம் திலோத் என்ற தங்கமணி, சன்னியாசி குப்பம் கணேசன், பகவதி, பொன்னம்பலம், பால்ராஜ், வாசுதேவன், நவீன்குமார், அங்காளன், ரோஹித், அகிலன், தணிகைமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உணவு மற்றும் பிரெட், பால் ஆகியவற்றை வழங்கினார். டிட்வா புயல் மற்றும் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், தேங்காய் திட்டு வீதி, புதுக்குளம், சண்முகம் நகர், சொர்ணா நகர், கண்ணமா தோட்டம், பிஎஸ்பி நகர், கோட்டைமேடு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 பேருக்கு மதிய உணவும் 1000 பேருக்கு பால், ரொட்டி ஆகியவற்றையும் வழங்கி ஆறுதல் கூறினார். முன்னதாக மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தார்பாய்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுக நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, சண்முகம், நகரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் வீடு வீடாக சென்று ஆறுதல் கூறி பால், பிரெட் வழங்கினார். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரமின்றி வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனையடுத்து அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால், பிரெட் வழங்கப்பட்டது. தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் கட்சியில் மாநில துணை செயலாளர் நாகமணி முன்னிலையில் பொய்யாக்குளம், தமிழன்னை நகர் உட்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக நேரில் சென்று ஆறுதல் கூறி பால், பிரெட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன், தொகுதி தலைவர் சிவா, தொகுதி இணை செயலாளர் ராதா, துணை செயலாளர் மாலதி, துணை செயலாளர் வீரமுத்து, மேலவை பிரதிநிதி நாராயணசாமி, வார்டு செயலாளர் முனுசாமி, செந்தில்குமார் தங்கதுரை மற்றும் ஜெயராமன், கதிர் ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 60 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு பென்ஷன் வழங்க வேண்டும், இஎஸ்ஐ திட்டம் அமல்படுத்த வேண்டும், 12ஆம் தேதி தொகுப்பு சட்டம் நாள், அதை எதிர்த்து 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்க தலைவர் தீர்த்தமலை, செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான் உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனத்தில் திமுக நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மற்றும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் தலைமையில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தமாக 30 அணிகள் கலந்து கொண்டு விளையாடியுள்ளனர். மேலும் இதில் முதல் பரிசாக பாஸ்கர் FC வந்தவாசி அணி வெற்றி பெற்றது. இரண்டாம் பரிசாக PRS பிரதர்ஸ் திண்டிவனம் வெற்றி பெற்றது. மூன்றாவது பரிசாக சென்னை FC அணி வெற்றி பெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிசுகளை வழங்கினார். மேலும் இதில் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இன்று 4 மணிக்கு தொடங்கி 6:30 மணியளவில் ராஜகோபுரம் விமான கலச கும்பாபிஷேகம் மற்றும் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் மூலவருக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை காண்பித்து அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவுக்கு ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாகிகள் மற்றும் திருப்பணி உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலைகளில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இன்று காடு 4ஆம் கால யாக பூஜையுடன் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்க வேண்டும் என RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதி ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. இதற்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் முழு பொறுப்பேற்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். முதல்வரின் நிர்வாக திறமையின்மையால் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து புதுவை அரசு அதனை சமாளிக்க முடியாமல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இல்லாமல் புதுவையில் இன்னும் எத்தனை போலி மருந்து தொழிற்சாலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அரசு கண்டுபிடித்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த போலி மருந்து தொழிற்சாலை குறித்து முதல்வர் ரங்கசாமி அவர்கள் முழு பொறுப்பேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை கவர்னர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் வழங்கினார்கள். புதுச்சேரி அரசு துறைகளில் 234 உதவியாளர், 29 கிராம நிர்வாக அலுவலர், 37 கிராம உதவியாளர் பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் குமார், அனிபால் கென்னடி, ரமேஷ், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சிவசங்கரன் மற்றும் தலைமைச் செயலர் சரத் சவுகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அரசுத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எம்பலாம் பகுதியில் உள்ள நத்தமேடு ஓல்டுபேட் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ விநாயகா எஜுகேஷன் டிரஸ்ட் மழைக்காலத்தில் கிராம மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. இத்திட்டத்தினை டிரஸ்ட் தலைவர் திரு சுரேஷ் மற்றும் டிரஸ்ட் உறுப்பினர்கள் சங்கர், சுபாஷ், நாகராஜு, பிரகாஷ், சஞ்சய், சன்ரு, மஞ்சுளா, அபிராமி ஆகியோர் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர்.